மன்னன் மைடாசும் கழுதை காதுகளும். மைடாஸ் மன்னன் கோடியஸின் மகன். அவர் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தபோது அவர் அதிர்ஷ்டசாலி என்பதை நிரூபிக்க ஒரு சம்பவம் நடந்தது. அவர் தனது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தபோது கோதுமை மணிகளை இழுத்துச் சென்ற ஒரு வரிசை எறும்புகள் அவரது முகத்தை அணுகின. அவை அவரது வாய் அருகே தானியங்களை விட்டன. இயல்பாகவே மைடாஸ் தனது வாய் கோதுமை மணிகளால் நிறைந்திருப்பதைக் கண்டு விழித்துக்கொண்டு அழுதார். இதை பார்த்தவர்கள் அனைவரும் அவர் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் என்று கூக்குரலிட்டனர். அவர் வளர்ந்து வாலிபனானபோது பிரிஜியா நாட்டின் மன்னராக முடிசூட்டப்பட்டார். அவர் ஒரு முன்மாதிரியான மன்னர் அல்ல, ஆனால் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் மிகவும் புத்திசாலியானவரும் அல்ல, ஆனால் தீவிரமான தோட்டக்காரராக இருந்தார். அவர் தனது தோட்டத்தில் அழகான பூக்களை வளர்க்க விரும்பினார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு தங்கம் என்றால் பைத்தியம். மகனே, உனக்கு நிறைய நிறைய தங்கம் கிடைக்கும் என்று சொன்ன தனது தாயின் வார்த்தைகளை அவர் எப்போதும் நினைவில் வைத்திருந்தார். மைடாஸுக்கு நிறைய தங்கம் வேண்டும், ஆனால் அதை எப்படி பெறுவது? அவர் ஒரு கோழை என்பதால் சண்டையிட முடியவில்லை. அதற்கான மூளை அவருக்கு இல்லாததால் அவரால் வியாபாரம் செய்ய முடியவில்லை. எனவே அற்புதங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. மைடாஸ் மந்திரம் கற்று தங்கத்தை கண்டுபிடிக்க தீர்மானித்தார். ஆனால் அவரது நாட்டில் மந்திரவாதிகள் இல்லை. எனவே அவர் மந்திரவாதிகளை தேடி தனது ராஜ்யத்தை விட்டு புறப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காட்டில் அவர் ஒரு பழங்குடி கிராமத்தை கண்டார். கிராமத்தின் தலைவர் அவரை அன்புடன் வரவேற்றார். எனவே மைடாஸ் அங்கேயே தங்கி மக்களுடன் நட்பு கொண்டார். அவர் ஒரு புல்லாங்குழல் வாசிப்பவருடன் குறிப்பாக நட்பாக பழகினார். அந்த இசைக்காட்டு மிருகங்களையும் கூட வசீகரிக்க முடிந்தது. அதனால் அவர் இசைக்கடவுளான பானை விட நன்றாக வாசிக்க முடியும் என்று பெருமை பேசினார். இதை கேள்விப்பட்ட பான் இருவருக்கும் இடையே ஒரு போட்டியை ஏற்பாடு செய்தார். மைடாஸ் நடுவராக நியமிக்கப்பட்டார். அவர் பழங்குடி புல்லாங்குழல் வாசிப்பவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தார். பான் கோபமடைந்தார். மைடாஸின் காதுகள் தெய்வீக இசைக்கு செவிடாகிவிட்டதாக அவர் கூறினார். எனவே கழுதையின் காதுகள் மட்டுமே அவருக்கு பொருந்தும். அன்றிலிருந்து மைடாஸுக்கு ஒரு ஜோடி கழுதை காதுகள் இருந்தன. அவற்றை காட்ட வெட்கப்பட்டு மைடாஸ் ஒரு நீண்ட துணியை தலையைச் சுற்றி கட்டினார். அவர் தனது மக்களிடமிருந்து காதுகளை மறைத்து வைத்தார். ஒருநாள் அவருடைய முடிதிருத்தும் தொழிலாளி அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தார். மன்னன் முடிதிருத்தும் தொழிலாளிக்கு நிறைய பணம் கொடுத்தார். ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று மரண தண்டனையின் பேரில் அவருக்கு கட்டளையிட்டார். நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. முடிதிருத்தும் தொழிலாளி யாரிடமாவது சொல்ல மிகவும் ஆசைப்பட்டார். கடைசியாக அவர் ஒரு புல்வெளியின் மேட்டுக்குச் சென்றார். புல்லுக்குள் மண்டியிட்டு அவர் மன்னனின் ரகசியத்தை கிசுகிசுத்தார். புல் வளர்ந்து காற்றில் அசைந்தது. பயணிகள் கடந்து செல்லும்போது அதன் கிசுகிசுப்பை கேட்டனர். விரைவில் பிரிஜியாவில் உள்ள அனைவருக்கும் உண்மை தெரிந்தது. மன்னனின் முட்டாள்தனத்தைக் கண்டு மக்கள் சிரித்தனர். மைடாஸ் மிகவும் வெட்கப்பட்டார். அவர் ராஜ்யத்தை தனது மகனிடம் ஒப்படைத்தார். மைடாஸ் வடக்கு கிரீஸுக்கு சென்றார். அங்கு யாரும் அவருடைய கழுதை காதுகளை கவனிக்கவில்லை. அவர் அங்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அந்த பகுதியில் ஒரு வேட்டைக்காரர்கள் குழு வசித்தது. அவர்களுக்கு மந்திரக் கலைகள் தெரிந்திருந்தன. சில சமயங்களில் அவர்கள் மைடாஸின் தோட்டத்திற்குள் நுழைந்து ஆர்வத்துடன் பேசுவார்கள். அவரை கண்டால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஒரு தந்திரத்தின் மூலம் அவர்களை பிடிக்க மைடாஸ் முடிவு செய்தார். அவரது தோட்டத்தில் ஒரு நீரூற்று இருந்தது. அவர் தண்ணீருடன் ஒரு பலமான மதுவை கலந்தார். ஒரு நாள் ஒரு வயதான வேட்டைக்காரன் அந்த நீரூற்றிலிருந்து குடித்தான். அவர் உடனடியாக தூங்கிவிட்டார். மைடாஸ் அவரை உள்ளே எடுத்துச் சென்று கைதியாக வைத்திருந்தார். அந்த வயதானவர் மலைகளில் உள்ள தங்கத்தை பற்றி பேசினார். மைடாஸின் கண்கள் பேராசையுடன் பளபளத்தன. தன்னை அங்கே அழைத்துச் செல்லும்படி வேட்டைக்காரனிடம் கெஞ்சினார். ஆறுகள், மலைகள் மற்றும் ஏரிகளை கடந்த பிறகு அவர்கள் மலை மன்னனின் அரண்மனையை அடைந்தனர். மன்னன்தான் எந்த வரத்தையும் வழங்க முடியும் என்றார். தான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாற வேண்டுமென்று மைடாஸ் கேட்டார். மலைமன்னன் அப்படியே ஆகட்டும் என்றார். மைடாஸ் தனது மேலங்கி, சுவர்கள், பூக்கள் மற்றும் தளபாடங்களை தொட்டார். அனைத்தும் தங்கமாக மாறியது. பசியுடன் மைடாஸ் உணவுக்காக கையை நீட்டினார். அதுவும் தங்கமாக மாறியது. அவர் தனது பயங்கரமான தவறை உணர்ந்தார். மைடாஸ் அந்த சக்தியை திரும்பப் பெறும்படி மலைமன்னனிடம் கெஞ்சினார். ஆற்றில் குளிக்கும்படி மன்னன் அவரிடம் கூறினார். அந்த சக்தி அவரது விரல்களிலிருந்து விலகியது. கடைசியில் மைடாஸ் மற்ற சாதாரண மனிதர்களைப் போல ஆனார்.